ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ்க் கிச்சன். நாம் இன்னைக்கு பீன்ஸோட கலர் கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்பவே சுவையாக பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். நாம் இதை தண்ணியில் நல்லா அலசிட்டு இதோட காம்பை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் இது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நாம் இதில் 3 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் இதோட சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, நான் இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. அப்புறம் இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், அதையும் இதோட சேர்த்து நாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நாம் பீன்ஸ் பொரியலுக்கு தண்ணி நிறைய சேர்த்தனா பீன்ஸோட கலர் மாறிடும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்கும்போது எப்பவும் கொஞ்சமாக தண்ணி தான் சேர்க்கணும். நான் ஒரு 1/4 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்மளோட பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. அதே சமயத்தில் நம்ம சேர்த்த தண்ணி மொத்தமாக வற்றிருச்சு. நம்ம பீன்ஸ் பொரியலோட கலரும் மாறலை. நாம் இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.